இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் திருப்பு முனை அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய திறமைகளை வைத்து நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை பெறலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நமக்கும் தேவனுக்குமான அந்த உறவு மேம்பட திறமை ஒரு முக்கியமான பங்கு வகிக்க தான் இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். அதற்கு முன்னாடி யார் கண்டுபிடிங்க பகுதி, அதில் என்ன கேள்வி காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கான கேள்வி: யோசுவாவும் இஸ்ரவேல் சேனையும் எரிகோ மதிலை எத்தனை நாட்கள் சுற்றி வந்தது மூலம் அவர்களுக்கு திருப்பு முனை கிடைத்து மதில் சுவர் இடிந்து விழுந்தது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 3 நாட்கள், ஆப்ஷன் பி 5 நாட்கள், ஆப்ஷன் சி 6 நாட்கள், ஆப்ஷன் டி 7 நாட்கள். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணலாம். நம்முடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை பெற திறமை ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. எப்படி நம்முடைய திறமையை நாம் பயன்படுத்தலாம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்காக பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம்: தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நேசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையா இருந்தோம்னா நம்ம ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கப்படுவோம் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதுவும் குறிப்பாக நம்முடைய திறமைகளை நம்ம தேவனுக்காக பயன்படுத்தும் போது தேவன் நம்மை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்கிறார். அந்த உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது நிறைய வெற்றிகளும் திருப்பு முனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். சில நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான நேரம் வரும்போது அதை விட்டு எப்படி வெளியில் வர அப்படின்னே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதில் சிக்கிக்கிட்டு தவிக்கிற மாதிரி உங்களுக்கு அது தெரியலாம். ஆனால் அதிலிருந்து வெளியில் கொண்டு வரவும் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை தரவும் உங்களுக்கு உதவி செய்யவும் தேவனால் மட்டும்தான் முடியும். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம சலோமி அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் சவால்களும் இருந்தது. ஆனால் அதன் பிறகு எப்படி இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை கிடைத்தது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். என்னோட பேரு சலோமி சஞ்சீவ் டாங்கிருதீவே. எனக்கு 23 வயசாகுது. இப்போ நான் ஜெர்மன் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் என்னோட மாஸ்டர்ஸ் படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பிறந்த சம்பவம் ஒரு அசாதாரணமான விஷயம்தான். ஏன்னா எங்க அப்பாக்கு இருந்த வியாதி சரியானதுக்கு அப்புறம் என்னோட அம்மா என்ன கர்ப்பம் தரிச்சாங்க. எங்க அம்மா வயித்துல நான் இருக்கப்போ டாக்டருங்க எங்க அம்மா கிட்ட ஒண்ணு இந்த குழந்தைய கலைச்சிடு, இல்லைன்னா மறுபடியும் இந்த குழந்தைய பத்தி நல்லா யோசிச்சுக்கோன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த குழந்தைக்கு கூட மோசமான பாதிப்புகள் ஏற்படலான்னு சொன்னாங்க. நான் நடக்க ஆரம்பிச்சப்ப என்னால சரியா நடக்க முடியலங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. நான் கொஞ்சம் தூரம் நடந்துகிட்டு கீழே விழுந்துட்டேன். டாக்டர் கிட்ட என்ன கொண்டு போனப்ப எனக்கு தட்டையான பாதங்கள் இருக்கு, அதனால என்னால சரியா நடக்க முடியாது. என்னால கொஞ்சம் கடினமான விளையாட்டுகளை விளையாடவும் முடியாது, என்னால டான்ஸ் ஆடவும் முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால டாக்டர் எனக்கு ஸ்பெஷல் ஹீல்ஸ் உள்ள ஷூ தந்தாங்க. அதை நான் என்னோட 2 வயசு வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் என்னோட நர்சரி படிச்சுக்கிட்டு இருந்தப்போ பாட்டு போடுறப்பெல்லாம் நான் டான்ஸ் ஆடுறத என்னோட அம்மா பார்த்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவளாவும் மகிழ்ச்சியான பொண்ணாவும் நான் இருந்திருக்கேன். அப்போ டான்ஸ் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குங்கிறத என் அம்மா தெரிஞ்சுக்கிட்டு என்ன டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்காங்க. இது என்னோட 8ஆம் வகுப்பு படிக்கிறப்போ நடந்த ஒரு விஷயம். அப்போ என்னோட முதல் தேசிய அளவிலான போட்டியில நான் வெற்றி பெற்றேன். அந்த நேரத்துல இது எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு தெரியல. இந்த போட்டி ஷிம்லால நடந்தது. அப்புறம் நான் ஷிம்லால இருந்து திரும்பி வந்தப்போ என் கூட படிச்ச மாணவர்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், அப்புறம் பிரின்சிபல் எல்லாரும் சேர்ந்து இது எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு புரிய வச்சாங்க. இதனால நான் ஏதாவது சாதிக்கணும்னு அன்னைக்கு முடிவு பண்ணேன். ஏன்னா இது மூலமா தான் என்னோட முக்கியத்துவம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் எனக்கு அடையாளமும் கிடைச்சது. என்னால ஒரு விஷயத்த செய்ய முடியும்னு எனக்கு புரிஞ்சுது. இந்த தேசிய போட்டிக்கு அப்புறம் நான் நிறைய மாநில அளவு போட்டி,
அப்புறம் உள்ளூர் அளவு போட்டியில வெற்றி பெற்றேன். நான் என்னோட நோக்கத்தையும் என்னோட அடையாளத்தையும் இதுல தேடிக்கிட்டு இருந்தேன். நான் 12 வயசு வரைக்கும் டான்ஸ்க்காக ப்ரொஃபஷனலா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அதோட இந்த போட்டியில நான் 100க்கும் அதிகமான அவார்ட்களை வின் பண்ணேன். நாக்பூர்ல நடந்த ஒரு போட்டியில தான் நான் எந்த பரிசுமே வாங்கல. இப்பவும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் தொடர்ந்து நிறைய போட்டியில வெற்றி பெற்றேன். அப்போ நான் ரொம்பவே ஏமாற்றத்தோட இருந்தேன். ஆனா இந்த தோல்வி என்ன முழுசா உடைச்சிருச்சு. தேவன் இது மூலமா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட சுயத்தால இவ்வளவு தூரம் என்னால வர முடியாது. ஏன்னா இந்த திறமைய நான் தான் உனக்கு தந்திருக்கேன். என்னோட கிருபை உன் கூட இருக்கிறதுனால தான் இந்த எல்லா விஷயங்கள்லயும் நீ ஜெயிச்சிருக்கேன்னு சொன்னாரு. நான் ரொம்ப கருப்பா இருக்கேன்னு சொல்லி என்னோட நிறத்தை வச்சு மத்தவங்க நிறைய என்ன பேசுவாங்க. ஒரு பேரை சொல்லி என்னை எப்பவுமே அவங்க கேலி பண்ணுவாங்க. அவங்க என்னை பத்தி என்னெல்லாம் சொன்னாங்கன்னு நான் யோசிச்சு பாக்குறப்போ அது எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. இந்த விஷயம் என்னோட 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை என்னை பத்தி இப்படிதான் பேசியிருக்காங்க. இந்த விஷயம் எனக்குள்ள நிறைய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிவேன்னு எரேமியா 1:5 தேவன் சொல்ற இந்த வாசகம் எனக்கு ரொம்ப உத்வேகம் தர வாசகமா இருந்தது. நான் தான் உன்னை தாயின் கருவறையில் உருவாக்கினேன். நீ என்னவா ஆக போறேன்னு எனக்கு தெரியும். உனக்காக நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேனோ எனக்கு நல்லாவே தெரியும். உன் வாழ்க்கைக்காக நான் வச்சிருக்க திட்டங்கள்லாம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ சோர்ந்து போகாத அப்படின்னு இயேசு கிறிஸ்து என்கிட்ட சொன்னாரு. 12ஆம் வகுப்புல இருந்துதான் நான் என் வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள நடக்க தொடங்கினேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அவரை பெயர் அளவுல தான் தெரியும். அந்த நேரத்துல தான் அவர் யாரு, அவர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார், அவர் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தருவாரு, எவ்வளோ அற்புதமான விதத்துல நமக்கு அவரு புரிய வைக்கிறாருன்னு அவரை பத்தி நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறப்போ அந்த நேரத்துல அவரை உண்மையாவே நான் என்னோட வாழ்க்கையில முழுசா ஏத்துக்கிட்டேன். நான் உனக்கு இப்போ தந்திருக்க எல்லா விஷயங்களும் ஆவிக்குரிய வரங்கள்னு அப்ப தேவன் என்கிட்ட அந்த பெரிய ரகசியத்தை சொன்னாரு. உனக்கு இருக்கிற டான்ஸ் ஆடுற இந்த திறமைய நான் தான் உனக்கு தந்தேன். இதை நீ என்னோட மகிமையா பயன்படுத்தணும். இதை நீ என்னோட திட்டத்துக்காக பயன்படுத்தணும். இதை நீ என்ன ஆராதனை செய்யறதுக்கு பயன்படுத்தணும். அதனால என்னோட நடன திறமைய சர்ச்சைகளா பயன்படுத்த ஆரம்பிச்சேன். நான் சொல்ல விரும்புற ஒரு விஷயம் என்னன்னா, அது எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால தான் எனக்கு கிடைச்சது. என் வாழ்க்கையில என்னோட ஒவ்வொரு பகுதியிலையும் அவர் என் கூட இருந்திருக்காரு. என் மனசுல இருக்க விஷயத்த நான் சொல்லாமையே அவர் எப்பவுமே புரிஞ்சுப்பாரு. அதனால எல்லா புகழும் துதியும் மகிமையும் நான் அவருக்கே செலுத்துறேன். நன்றி சலோமி, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. ஒண்ணுமே செய்ய முடியாம சோர்ந்து போய் இருந்த நேரத்திலையும் தேவனுடைய கிருபை உங்களை வழிநடத்திருக்கு. நீங்க பின்வாங்காம தொடர்ந்து முயற்சி செய்து ஒரு நல்ல ஊழியரா இன்னைக்கு இருக்கீங்க. அதனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். சலோமியோட சாட்சியை பார்க்கும்போது நமக்கு அவங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க. சில நேரம் அவங்க ரொம்பவே அழுதுருக்காங்க. இருந்தா கூட அவங்க தேவன் மேல நம்பிக்கை வச்சு அவங்களுடைய திறமையை தைரியமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு உத்வேகம் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, தேவன் என்னை பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறத சலோமி அவங்க புரிஞ்சுக்கிட்டதை பார்க்கும்போது நமக்குமே அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நாமும் கூட அப்படிதான் நம்முடைய திறமைகளை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். அதுவும் தைரியமாக பயன்படுத்தணும். எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் உங்களுக்காக உதவி செய்ய தேவன் இருக்கிறார். இப்போ பைபிள்லேயும் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக சொல்கிறேன். நம்ம யோசேப்பை பற்றி பார்க்குறோம். அதுவும் ஆதியாகமம் புஸ்தகத்தில் பார்க்குறோம். யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் அடிமையாக வித்துருந்தாங்க. எகிப்து நாட்டுக்கு அவர் அடிமையாக விற்கப்பட்ட போது அந்த இடத்துலையும் ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு மூலமாக அவரை ஜெயிலுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஜெயிலில் யோசேப்பு கூட 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கனவு வருது. அந்த கனவுகளுக்கான அர்த்தத்தை யோசேப்பு சரியாக சொல்கிறாரு. அதில் ஒருத்தர் மறுபடியும் அரண்மனைக்கே வேலைக்கு போய் அந்த பழைய பதவியே வேலை பார்க்குறாரு. ஆனால் யோசேப்பை மறந்துட்டாரு. 2 வருஷம் கழிச்சு பார்வோனுக்கு ஒரு கனவு வருது. பார்வோன் ராஜாவுக்கு கனவு வரும்போது அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்ல யாராலையுமே முடியலை. அந்த அரண்மனையில் இருந்த ஜோதிடர்கள், ஞானிகள் யாராலையுமே அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்ல முடியலை. அப்போ அங்கே இருந்த அந்த வேலைக்காரருக்கு யோசேப்புடைய ஞாபகம் வருது. அந்த நேரத்தில் அந்த ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரன் யோசேப்புவை பற்றி பார்வோன் ராஜாட்ட சொல்கிறாரு. இப்படி தான் நான் ஜெயிலில் இருக்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்தது. யோசேப்பு அதற்கு சரியான அர்த்தம் சொன்னார். அதே மாதிரியே எனக்கு நடந்தது. அதனால் இந்த கனவுக்கு நீங்கள் அவர்கிட்ட அர்த்தம் கேட்கலாம். உங்களுடைய கனவுக்கு நிச்சயமாக அவர் அர்த்தம் சொல்லுவார்
அப்படின்னு சொன்னே பார்வோன் ராஜா சொல்கிறாரு, சரி அப்போ யோசேப்புவை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்வோனுடைய கனவுக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்கிறாரு. அந்த இடத்துல யோசேப்பு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. உங்களுக்காக பைபிள்லேருந்து அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41 அதிகாரம் 16 வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். யோசேப்பு தேவனால் தரப்பட்ட அந்த திறமையை சுயநலத்திற்காக பயன்படுத்தாம தேவன் தான் உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்றாரு. தேவனுக்கு அந்த மகிமையை செலுத்துறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த இடத்துல பார்வோன் ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவனை அறியாத அந்த ராஜா என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா? உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41 அதிகாரம் 39, 40 வசனங்கள். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பார்வோன் ராஜா யோசேப்பை ஒரு அதிகாரியா மாத்தினதை நம்மளால பார்க்க முடியுது. அவர் தன்னுடைய திறமையை சுயநலத்திற்காக பயன்படுத்தாம தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்தி இருக்காரு. அதனால ஜெயில இருந்த அவரு இப்போ ஒரு அதிகாரியா தேவன் மாற்றினார். யோசேப்பு கிட்ட இருந்து 2 முக்கியமான விஷயங்களை நம்ம கத்துக்கிட வேண்டியிருக்கு. முதலாவது, தன்னுடைய திறமையை சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் தேவனுடைய ஊழியத்திற்காக அவர் பயன்படுத்தினார். அதனால ஒரு உயர்வை அவர் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2வதா பார்க்கறது போது அவருடைய திறமையை பயன்படுத்தும் போது அவர் கர்த்தருக்காக காத்திருந்தார். அவர் ஜெயிலில் நிறைய பாடுகள், ரொம்ப கஷ்டப்படுறாரு, எல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் பொறுமையாக காத்திருந்த போது தேவன் அவரை உயர்த்தினார். அந்த தூரம் கை கெட்டுத தூரம் தான் இருக்குது அப்படிங்கிறத அவருடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியுது. தேவன் நம்ம எல்லாருக்குமே திறமைகளை தந்திருக்காரு. அதை நம்ம சுயநலம் இல்லாமல் தேவனுக்காக பயன்படுத்தும் போது நிச்சயமாக நம்மை அவர் உயர்த்துவார். இதை தான் நம்ம சலோமியோட சாட்சியிலையும் பார்த்தோம், யோசேப்புடைய வாழ்க்கையிலுமே நம்ம பார்க்குறோம். ஆனால் அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் போது தான் இந்த திறமைகள் இன்னும் அது மேம்படும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு தயங்காமல் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம மறுபடியும் ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு இந்த முறை தேசிய சேனலில் சென்ட் ஜான்ஸ் எவாஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச், சிந்த்வாரா, மத்திய பிரதேஷ், नवजीवन सिटी फेलोशिप चर्च बरेली, CNI सिटी चर्च फरूखाबाद, उत्तर प्रदेश, மற்றும் CNI சர்ச் சாபர்மதி, குஜராத்தில் இருந்து உங்கள் தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. இந்த புதிய பாடல்களை கலர்ஸ் டிவி மற்றும் CBN இந்தியா யூடியூபில் கேளுங்கள். நண்பர்களே, நீங்களும் நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு சர்ச்சில் இருந்து பாடகர் குழுக்களை பதிவு செய்ய எங்களுக்கு உதவ விரும்பினால் CBN-ற்கு கொடுங்கள். Give to CBN. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கக்கூடிய திறமைகளை தேவனுக்காக பயன்படுத்தும் போது, எந்த சுயநலமும் இல்லாமல் தேவனுக்காக பயன்படுத்தும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை தருகிறார், திருப்பு முனையை தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கனவுகளும் நிறைவேற நம்முடைய ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது. நமக்கு இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே தேவனால் தரப்பட்டது. அந்த புரிதல் நமக்குள்ளே இருக்கணும். நமக்குள்ள திறமைகளை தேவனுக்காக நம்ம ஒப்படைத்து
ஊழியம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு உயர்வை தருகிறார், வெற்றியை தருகிறார். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தன்னுடைய திறமையால் எப்படி ஒரு வெற்றியை அடைந்தார், ஒரு உச்சத்தை அடைந்தார் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. வாங்க பார்க்கலாம். தந்தை ஒருவரின் வருமானத்தை மட்டும் நம்பி ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்த டாக்டர் மார்க்கஸ் லாக்டே அவரின் சிறுவயது பருவம் பொருளாதார ரீதியான சிரமங்களால் நிறைந்து இருந்தது. வீட்டுல சம்பாதிக்கிறவங்க வேற யாருமே கிடையாது. எங்க வீட்டுல இருந்த பெரிய அண்ணனும் அவ்வளோ படிச்சவர் கிடையாது. எங்க அம்மா கை நாட்டு வைக்கிறவங்களா இருந்தா கூட பிள்ளைங்களோட படிப்பு மேல ரொம்ப அக்கறை உள்ளவங்களா இருந்தாங்க. அதனால எப்படியாவது பிள்ளைங்க படிச்சே ஆகணும்னு எப்பவுமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா பணப்பிரச்சனையின் காரணமா எல்லாருமே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சோம். மார்க்கஸ் பள்ளியில் படித்துக் கொண்டு இருந்த போது ஒரு விபத்து அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அவருடைய தந்தை ஒரு ரயில் விபத்தில் இறந்து விட்டார். ஆகையால் அவருடைய அண்ணன் வேலையை விட்டுவிட்டு குடும்பத்தின் பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அந்த மாதிரி நேரத்துல எங்க பெரிய அண்ணன் கூட மிலிட்ரி வேலைக்கு போயிட்டாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவரு கூட மிலிட்ரி வேலையை விட்டுட்டாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் எங்களை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. அவருடைய தம்பிகள் நாங்க 5 பேர் இருந்தோம். ஒரு சகோதரியும் இருந்தாங்க. எங்களை வளர்க்கறதுக்காக அவங்க தன்னோட வாழ்க்கையே முழுசா தியாகம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்பவும் கூட அவங்க பேச்சுலரா தான் இருக்காங்க. அவங்க திருமணம் பண்ணாம தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில எங்களுக்காக பண்ண தியாகம் ரொம்ப முக்கியமானது. ஒரு வருஷத்திற்கு மார்க்கஸ் ஹாஸ்டலில் சேர்வதற்கு முடிவு செய்தார். மேலும் இங்குதான் அவருக்கு இயேசுவோடு இருந்த உறவு இன்னும் ஆழமானது. நான் 13 வயசுல இருந்து ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். அங்க இருந்ததுனால தினமும் நான் இயேசு கிறிஸ்துவோட வசனங்களை கேட்க வாய்ப்பு கிடைச்சது. தினமும் ஜெபம் செய்ய வேண்டியது இருந்தது. அதுல இருந்து தான் எனக்கு இயேசு கிறிஸ்து மேலேயே நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. மார்க்கஸ் தன்னுடைய 12ஆம் வகுப்பை படித்து முடித்த பிறகும் கூட அவர் விளையாட மட்டுமே செய்து கொண்டிருந்ததை பார்த்து அவருடைய சகோதரர் தந்த ஒரு ஆலோசனை அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. 24 மணி நேரமும் நீ விளையாடிக்கிட்டே இருந்தீனா எப்படி படிப்ப? உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லி என் சகோதரர் எனக்கு ஒரு ஆலோசனை தந்தாரு. பிசிக்கல் எஜுகேஷன் சொல்லி ஒரு படிப்புல என்னை சேர்த்து விட்டாரு. அதுல இருந்து நான் 3 வருஷம் அந்த படிப்பை படிச்சு பட்டம் வாங்கினேன். மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்ற விருப்பத்தினால் மார்க்கஸ் குவாலியரில் தன்னுடைய முதுகலை பட்டப்படிப்பை படித்து முடித்தார். தன்னுடைய திறமைகளை இன்னும் வளர்த்துக் கொள்வதற்காக இன்னும் பல டிப்ளமோ படிப்புகளையும் அவர் படித்தார். நான் எம்எல் டிப்ளமா படிக்கிறதுக்காக பெங்களூருக்கு போனேன். எனக்கு என்னுடைய இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் 1988ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி வந்துச்சு. எனக்கு ஹாக்கி விளையாட்டு ரொம்பவும் பிடிச்ச விளையாட்டு. ஹாக்கி கோச்சிங் தந்துக்கிட்டு இருந்தேன். ஹேண்ட்பாலுக்கு நான் கோச்சாவும் இருந்தேன். ஆனாலும் நான் ஹாக்கிக்கு தான் முன்னுரிமை தந்து கோச்சிங் தந்துக்கிட்டு இருந்தேன். தியரின்னு பார்த்தீங்கன்னா நான் கைனிசியாலஜி சொல்லி தந்தேன். விளையாட்டு மனோ தத்துவத்தை சொல்லி தந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பாடத்தை சொல்லித்தர ஆரம்பித்தேன். நான் சேர்ந்த உடனே யூனிவர்சிட்டியோட அட்மிஷனும் வாங்கினேன். வாங்கினதுக்கு அப்புறம் நான் எம்ஃபில்லும் சேர்ந்தேன். அதை வெற்றிகரமாகவும் முடித்தேன். தன்னுடைய வேலை பயணத்தில் மார்க்கஸிற்கு பல சவால்களையும் சந்திக்க வேண்டியது இருந்தது. இருந்தாலும் ஒருபோதும் அவர் தன்னுடைய படிப்பை அவர் விடவே இல்லை. தேவன் அவருக்கு ஒரு புதிய வழியை திறந்ததினால் அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றது. டீனுக்கு தேவையான எல்லா கல்வி தகுதியும் எனக்கு இருந்துச்சு. அதோட டீன் ஆகிறதுக்கு எனக்கு ஆசையும் இருந்துச்சு. ஏன்னா என் கூட வேலை பார்த்த ஒருத்தரும் டீனா இருந்திருக்காரு. வேற ஒரு பிரிவு இங்கிலீஷ் பிரிவுலயும் அவர் இருந்திருக்காரு. அதனால நானும் டீன் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய பிரிவுக்காக நான் ஏதாவது செய்யணும், நான் சார்ந்த துறைக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப இருந்தது. அந்த ஆசையில தான் டீன் ஆகிறதுக்கான முயற்சியை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். 2014 நான் டீனாவும் ஆயிட்டேன். பல வருட பயணத்திற்கு பிறகு தன் வாழ்க்கையில் அடைந்தது எல்லாமே இயேசுவினுடைய கிருபையால் மட்டுமே முடிந்தது என்பதை மார்க்கஸ் நம்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 14வது அதிகாரம் 16வது வசனத்துல இப்படி சொல்லியிருக்கு, நான் வேற யார் மூலமாவது உனக்கு எப்பவுமே உதவி செய்வேன். கரெக்டா அந்த வார்த்தைகளே இருக்கும்னு இல்லை, அதுபோல உள்ள வார்த்தைகளை நான் சொல்றேன். நான் எப்பவுமே உனக்கு உதவி செய்வேன். என்னுடைய கிருபை எப்பவுமே உன் மேல இருக்கும். அதை வேற யார் மூலமாவது செய்வேன் அப்படின்னு இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு கிடைச்சிருக்கிற கிருபை எல்லாமே ஆண்டவர் தயவால தான் கிடைச்சிருக்கு. என்னுடைய திறமையினால நான் சாதிச்சது எதுவுமே கிடையாதுன்னு நான் ஆணித்தரமா சொல்லுவேன். இன்றைக்கு ஓய்வு பெற்று ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும் மார்க்கஸ் ஒவ்வொரு அடியிலும் தனக்கு வழிகாட்டுதலும் ஆதரவுமாக இருந்த இயேசு கிறிஸ்துவிற்கு நன்றியுள்ளவராக இருக்கிறார். எனக்கு 1988வது வருஷம் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது.
2022 வருஷத்துல நான் ஓய்வும் வாங்கினேன். என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாமே, எனக்கு கிடைச்சது எல்லாமே, அது எல்லாமே ஆண்டவரோட கிருபையால தான் கிடைச்சது. அதனால நிச்சயமா நான் ஆண்டவரை புகழ்வேன், அவருக்கு நான் நன்றி சொல்வேன். நன்றி டாக்டர் மார்க்கஸ், எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நீங்க உங்களுடைய சாட்சியை சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம மூலமா மற்றவங்களும் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெறுதாங்க அப்படிங்கிறத இவருடைய சாட்சியின் மூலமா நம்ம பார்த்தோம். நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு நண்பர்களே, பொருளாதார நெருக்கடி இல்ல உறவுகள்ல பிரிவுனால மன அழுத்தத்துல இருக்கீங்களா? பேரண்ட்ஸ், நீங்க உங்க குழந்தைங்களோட படிப்பை நினைச்சு கவலைப்படுறீங்களா? எதிர்காலம் பத்தி யோசிக்கிறீங்களா? உடல் ஆரோக்கியத்தை பத்தி யோசிக்கிறீங்களா? மார்ச் மாசம் இந்த எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நாம ஜெபம் பண்ண போறோம். ஒரு திருப்பு முனையை பெறறதுக்காக மார்ச் மாதம் 8 மற்றும் 18ஆம் தேதி CBN இந்தியா யூடியூப் சேனல்ல மதியம் 3 மணிக்கு லைவ்ல வர ஜெபத்துல நீங்க கலந்துக்கோங்க. லைவ் பிரேயர்ல சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில தேவன் நமக்காக தந்திருக்கக்கூடிய திறமைகளை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம சாட்சியா பார்த்த சலோமி, மார்க்கஸ், அப்புறம் பைபிள்ல பார்த்த யோசேப்பு, இவங்க எல்லாருமே இவங்களுடைய திறமைகளை தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நாமும் கூட நம்முடைய திறமைகளை தேவனுடைய மகிமைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே நீங்கள் திறமைகளை கொடுத்துருக்கீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. அவங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கிற திறமைகளை அவங்க அடையாளம் கண்டுகொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அந்த திறமைகளை எங்களுடைய சுயநலத்திற்காக நாங்கள் பயன்படுத்தாமல் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் பயன்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பா, எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய திறமைகளுக்காக நாங்கள் பெருமையாக நடந்துக்காம பணிவாக இருந்து அந்த திறமை மூலமாக மற்றவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பா, எங்கள் திறமைகளை நாங்கள் பயன்படுத்தும் போது எத்தனை தடைகள் கேலி பேச்சுகள் வந்தாலும் நாங்கள் தயங்காமல் தொடர்ந்து முன்னேறி செல்ல நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நடந்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய திறமைகளை நாங்கள் உமக்காக பயன்படுத்தி அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் அந்த திருப்புமுனையை பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய திறமைகளை மென்மேலும் அப்பா பல மடங்கு நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. மீட்பர் இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். வல்லமையான தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே அவர் உங்களுடைய திறமைகளை ஆசீர்வதித்து தருகிறார். இங்கே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஜெபம் செய்கிறவங்களாகவும் இருக்கணும். வர சனிக்கிழமை நம்முடைய CBN இந்தியா யூடியூப் சேனலில் மதியம் 3 மணிக்கு லைவாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. நீங்கள் இதில் கலந்துக்கிடலாம். உங்களுடைய ஜெப தேவைகளையும் நீங்கள் இதில் தெரியப்படுத்தலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை பெற ஜெபம் நிச்சயமாக ஒரு உதவியாக இருக்கும். இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஒன்று கொரிந்தியர் 9:24. நம்முடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி நம்ம முயற்சி செய்யணும். தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால, அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இதை தான் நம்ம சலோமி, மார்க்கஸ் அவங்களுடைய சாட்சியில் பார்த்தோம். பைபிள்ல இருந்து யோசேப்புடைய வாழ்க்கையிலும் பார்க்குறோம். அவங்களுடைய திறமையை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தினாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு ஒரு உயர்வு வருது, ஒரு திருப்பு முனையை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்காக தந்திருக்கக்கூடிய திறமைகளை நாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது உயர்வையும் திருப்பு முனையையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். जिस
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.